Morning Moon. எல்லாருக்கும் வணக்கம். மார்னிங் மூன் சேனலில் மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆக்சுவலாக வந்து இந்த ட்ரெய்லர் ரிவ்யூ மூவி ரிவ்யூலாம் கொஞ்ச நாள் என்னால் பண்ண முடியாமல் இருந்தது. சரி ஓகே, ஏன் திரும்ப நம்ம பண்ணலாமே, ஏன் இந்தியன் 2 வந்து ரொம்ப எதிர்பார்த்தான ஒரு படம். அதாவது இந்தியன் 2 படத்தோட கதை எப்படி இருக்கும், அதாவது ட்ரெய்லரை பார்த்து நம்மளால் வந்து ஒரு கதையை கணிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கணிக்க முடியும். ஏன்னா கதையோட விஷயங்கள் இப்படி தான் இருக்குங்கிறத ட்ரெய்லர்லேயே முன்கூட்டியே சொல்லிவிடுவாங்க. நீங்கள் படம் பார்க்க வரும்போது இந்த படம் இதை சார்ந்து தான் இருக்குங்கிறத நம்ம முன்கூட்டியே புரியக்கூடிய ஒரு விஷயந்தான் ட்ரெய்லர். அதாவது டைரக்டர் சங்கர் அவர்கள், அதாவது பிரம்மாண்டம் அப்படிங்கிற ஒரே விஷயம் ப்ளஸ் கதைக்களம், அவரோட டைரக்ஷனில் வந்த படங்கள் வந்து ரொம்ப குறைவு தான், ஒரு 25-20 படம் தான் சொல்ல முடியும். ஆனால் இந்த இத்தனை படங்கள்லேயும் அவர் வந்து ஒரு வெற்றிங்கிற ஒரு விஷயத்தை தொட்டதுக்கு ஒரே காரணம் பிரம்மாண்டமான ஒரு டைரக்டர் ப்ளஸ் கதைக்களம். அதாவது வெறும் பிரம்மாண்டத்தை மட்டும் காமிச்சா மட்டும் படத்தை வந்து வெற்றி படமாக ஆக்க முடியுமானா முடியாது. ஏன்னா சங்கர் சார் மாரி நிறைய பேர் வந்து இந்த முயற்சியை பண்ணி நிறைய பேர் தோல்வியும் அடைஞ்சிருக்காங்க. இதை வந்து அவர் வந்து தக்க வச்சுக்கிட்ட ஒரே காரணம், அவர் சொன்ன கதைகள் எல்லாமே வந்து ஒரே கருத்து தான், மெயின் கரப்ஷன். அதாவது ஒரு கரப்ஷன் இருக்கும், அந்த கரப்ஷனை ஒழிக்கிறதுக்கு யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க அப்படிங்கிறது தான் ஆன்டி கரப்ஷன். அதுதான் வந்து ஒரு கரப்ஷனை எப்படியெல்லாம் ஒழிக்கலாம், கரப்ஷன் எப்படி நடக்குது. அதாவது ஒன் டே சிஎம்ங்கிற மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தின ஒரே படம் நம்ம முதல்வன். அந்தமாரி ஜென்டில்மேனில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனுக்காக, அதாவது எந்த அளவுக்கு கொள்ளடித்த பணத்தெல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு ஒரு நல்ல எஜுகேஷன் கிடைக்கணும்னு போராடும் ஒரு போராளியின் கதை தான் ஜென்டில்மேன். இந்தமாரி பல படங்கள்லேயும் வந்து சில கருத்துக்களையும் சொன்ன ஒரு விஷயம்னா அது இயக்குனர் சங்கர் தான். அதாவது இவரோட படங்களில் எதிர்பார்த்து வர டைரக்டர்களுக்காக இருக்கும் ரசிகர்கள் அதிகம், அதில் சங்கர் டைரக்டருக்காக உள்ள ரசிகர்கள் அதிகம் தான் சொல்லலாம். இன்றைக்கி வந்து அவர் இந்த நிலைமைக்கு இருக்கார் அப்படின்னா அவரோட நாலேஜோ அவரோட எஜுகேஷனோ அப்படி கிடையாது, அது வந்து ஒரு அனுபவம். சினிமாங்கிறதே ஒரு அனுபவம் தான் வந்து இந்த அளவுக்கு அவங்கள உயர்த்தி காமிக்கக்கூடிய ஒரு விஷயம். வாங்க ட்ரெய்லர். ஊராடா இது? படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லை, வேலைக்கு ஏற்ற சம்பளம் இல்லை, கட்டுற டாக்ஸ்க்கு தகுந்த ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கிறது இல்லை. ஆக்சுவலாக வந்து என்னடா இது ஊராது, படிக்கிறதுக்கு ஏற்ற வேலை இல்லை, ஆனால் கட்டுற டேக்ஸுக்கு தகுந்தாப்புல கவர்மெண்ட்டு எந்த ஃபெசிலிட்டிஸும் கொடுக்கறதில்ல, இந்த ஊரில் எப்படா வாழ்கிறது அப்படிங்கிற மாரி ஒரு குரல் கேட்குது. இந்த குரலை கேட்டோன்னே எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு, இந்தியன் 2 வந்து பாய்ஸ் படத்தையும் இந்தியன் 1ஐயும் மிக்கிள் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு டவுட் வந்தது. ஏன்னா இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது 4 பேரோட இளைஞர்களோட கதையை வச்சு அந்த கதைக்குள்ளே எப்படி வந்து இந்தியன் தாத்தா எப்படி வந்து உள்ளே வராரு அப்படிங்கிற ஒரு கதை கலைக்கான தான் இருக்குங்கிறது நம்மளால் கணிக்க முடியுது. ஏன்னா இந்தியன் 2 உருவாகிறதுக்கு மெயின் காரணமே இந்தியன் 1ல் வந்து நம்ம இந்தியன் தாத்தா வந்து வெளிநாட்டுக்கு, அதாவது ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நடக்கும், அதாவது ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில் இவர் வந்து தான் மகனே கொண்டுடுவார், லஞ்சம் வாங்கின ஒரே குற்றத்துக்காக தான் மகனே கொன்ன பிறகு அந்த கொன்னத்துக்கு அப்புறம் இவர் வந்து லண்டன்லேருந்து கால் பண்ணுவார். அதாவது தான் மகனுக்கு வந்து ஏற்கனவே வந்து லவ் பண்ணியிருப்பாப்புல, அவர் வந்து மேபி அவரோட பையனாக தான் சித்தார்த்து இதில் வடிவமைச்சிருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. அவர் உயிரோடு இருக்கிற மாரி காமிச்சிருப்பாங்க. லண்டன்லேருந்து ஃபோன் பண்ணுவார், இந்தியன் இன்னும் இருக்க, கண்டிப்பாக நான் வந்து வருவேன் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு கதையை முடிச்சிருப்பாங்க. அப்போ அதை கணிக்கும் போது இதுதான் ஒரு கருவாக எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இந்தியன் 2 உருவாக்குறதுக்கான ஒரு பெரிய ஒரு இமேஜினேஷன் க்ரியேட் பண்ணியிருப்பாரோ சங்கர் அப்படிங்கிறது நமக்கு புரியுது. இந்த இந்தியன் 2ஓட கதையில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்து வந்து ஊராடா இது, படித்த படிப்புக்கு வேலை இல்லை, எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸும் இல்லை, டேக்ஸு பே பண்ணுறதுக்கு எந்த ஃபெசிலிட்டிஸும் இல்லை. அப்போ இவரோட கருத்து வந்து கவர்மெண்ட் வந்து இன்னும் வந்து எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதாவது இந்தியன் 1 வந்ததுக்கு இத்தனை வருஷம் கழித்து இந்தியன் 2 எடுக்கிறாரு, அப்போ இன்னும் வந்து கரப்ஷன் இருக்குது, கவர்மெண்ட்டில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, எந்த அளவுக்கு மக்கள் சஃபர் ஆகுறாங்கிறத சொல்ல வேண்டிய கருத்து. இந்தமாரி சொசைட்டியை மையமாக வச்சு ஒரு கதை பண்ணும்போது டைலாக்லாம் நேச்சுரலாக இருக்கணும். அதாவது திருடுறவன் திருடிட்டு தான் இருக்கான், அதாவது பணக்காரனாக இருக்கிறவன் பணக்காரனாக தான் இருந்துகிட்ருக்கான், ஏழையாக இருக்கிறவன் ஏழையாக தான் இருக்காங்கிறது நம்ம சிவாஜியில் கேட்டிருப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா திருடவன் திருடிட்டு தான் இருக்கான், யாருமே தட்டி கேட்க முடியல, எல்லோரும் வந்து சிஸ்டம் சரியில்லை அப்படின்னு சொல்லி குறை தான் சொல்ல முடியுது, ஆனால் உங்களால் எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு ஆதகத்தில் சிஸ்டம் சரியில்லைன்னு குறை தான் சொல்லிகிட்டு இருக்கோம். அதாவது நம்ம வந்து ஒரு பார்க்கிங் டாக், அதாவது டாக் வந்து குலைச்சிட்டே தான் இருக்கும், சிஸ்டம் சரியில்லைன்னா அதை சரி செய்ய நம்மளால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு இளைஞர்கள் துடிக்கிறாங்க. அப்போ வந்து நம்ம சித்தார்த்தா அவர்கள் சொல்கிறாரு, நம்ம வந்து பேசாமல் ஒரு ஹண்டிங் டாக் தான், அதாவது
நமக்கு வந்து ஒரு ஹண்டிங் டாக் வேணும், அதாவது எப்படி வந்து ஒரு வெறி பிடிச்ச டாக் மாரி இந்த லஞ்சம் வாங்குறவனையெல்லாம் கடித்து கொதறணும் அப்படிங்கிறது இந்த கதையோட இன்ட்டாக சொல்கிற மாரி இருக்குது. அப்போ வந்து இந்தியன் தாத்தா வந்து வந்த பிறகு சித்தார்த்தோட தாத்தாவாக இருப்பார் போலக்கு. அவர் வந்து நிறைய பேர் லஞ்சம் வாங்குறவங்களே கடித்து கொதற போகிறாரோ அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த கதையோட இன்ட்டாகவே நமக்கு சொல்லும் போது ஹண்டிங் டாக் யார் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. அப்படி யார் இருக்கா அப்படின்னோடனே 91 எப்படி வந்து இந்தியன் 1 வந்ததோ அப்போ வந்து அந்த ஃப்ளைட்டு ஆக்சிடெண்ட் அப்போ எப்படி வந்து ஒரு சீன் இருந்ததோ அந்த சீன் அப்படியே இதில் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் வந்து சேனாதிபதி அப்படின்னு சொல்லி அப்போ வந்து போலீஸ் கேஸை எப்படி ஹேண்டில் பண்ணாரோ அவரோட ரோல் வருது. அப்போ சேனாதிபதி இன்னும் உயிரோடு தான் இருக்கார் அப்படிங்கிறத இது வந்து எப்படியும் கிளைமேக்ஸ் அதாவது செகண்ட் ஹாஃபில் தான் வரும்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து எப்படியெல்லாம் கரப்ஷன் இருக்குது எல்லாத்தையும் காமிச்சிட்டு அவர் இருக்கிறது வந்து நிச்சயமாக செகண்ட் ஹாஃபில் தான் காமிக்கணும்னு நான் நினைக்கிறேன். மேபி ஃபஸ்ட் ஹாஃபில் கூட காமிச்சிருக்கலாம், அப்போ தான் விறுவிறுப்பாக போகிற மாரி. இல்லை அடுத்தடுத்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா என்ன கர்மம் சார் இது அப்படிங்கிறாங்க. இது வந்து வருமோங்கிறாரு நம்ம விவேக் அவர்களை. நம்ம வந்து இன்றைக்கி அவர் இல்லாமல் நம்ம வந்து அவர் இல்லைன்னாலும் அவரோட படங்கள் வருதுங்கிறத நம்ம கண்டிப்பாக ரசிகராக நம்ம ரசிக்கக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஆனால் இதை அவர் வந்து இருந்து பார்த்துருந்தா நம்ம அவர் கூட கொண்டாடுறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கும். அது கொஞ்சம் மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். மற்றபடி இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா 2-3 சீனை பார்க்கும்போது போதி தர்மர் மாரி வர்மம் கலையில் வந்து 91 வந்த இந்தியன் 1 வந்து வர்ம கலை வந்து இந்தியன் தாத்தா சும்மா இப்படி சுரட்டி அடிப்பார். ஆனால் அதே வர்மத்தை வந்து இப்பயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த வர்மத்தில் ஏதாவது ஒரு வித்தியாசம் இருக்குமா? இடையில 2-3 சீனை பார்க்கும்போது அவரோட மேக்கப்லாம் பார்க்கும்போது போதி தர்மர் மாரியே ஒரு லுக் இருக்கிற மாரியே தோணுது. வித்தியாசங்கமான ட்விஸ்ட் இருக்குது, ஏதாவது கதையில் ஒரு ட்விஸ்ட் இருக்கணும். கண்டிப்பாக இந்தியன் தாத்தாவை வந்து சித்தார்த்து அந்த ஒரு 4 நண்பர்களுக்கு அவர் ஹண்டிங் டாகாக எப்படி சேனாதிபதி திரும்பி வரணும் அப்படின்னு சித்தார்த் சொல்கிறாரு. இதுக்கப்புறம் உள்ள சீன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அதாவது ஒரு தப்பு செஞ்சால் அதை வந்து தப்பு பண்ணுறதுக்கு மட்டுக்கும் பயம் வரணும், அப்படி ஒரு தண்டனையாக இருக்கணும். அது வந்து நம்ம இந்தியன் தாத்தாவால் மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த கதை களத்தில் வந்து நம்ம பார்க்கும்போது எஸ்.ஜே. சூர்யா அவர்களும் இதில் நடிச்சிருக்காங்க. ஒரு கோல்டு ஃபுல்லாக போட்டிருக்காரு. அப்போ இந்தமாரி நிறைய பணக்கார கூட்டம் வந்து நிறைய வந்து இந்த கரப்ஷனோட ஒரு விஷயத்துலேயும் மிங்கிள் ஆகியிருக்காங்கங்கிறத கண்டிப்பாக இவர் சொல்லுவார்னு நினைக்கிறேன். அதாவது இன்றைக்கும் வந்து பல முதலாளிகள் கவர்மெண்ட்டுக்கு சரியாக டேக்ஸு கட்டாமல் எப்படியெல்லாம் வந்து தான் வரி பணத்தை எப்படியெல்லாம் கொள்ளடிச்சு பேங்க்கை கொள்ளடிச்சு எப்படியெல்லாம் வெளிநாட்டில் போய் தப்பிச்சு லூப்போல் மூலமாக இந்தியாவிலேருந்து கொள்ளடித்த பணத்தில் எப்படி வெளிநாட்டில் போய் வாழலாங்கிற ஒரு விஷயத்தையும் எப்படியெல்லாம் வாழ்கிறாங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த படம் மூலமாக கண்டிப்பாக சொல்லுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா எஸ்.ஜே. சூர்யா அவர்களை காமிச்சதுக்கப்புறம் நிறைய சீனில் வந்து பெரிய பெரிய பிரம்மாண்டமான பணக்காரர்கள், அதாவது பெரிய கார்ப்பரேட் நிறுவனத்தின் முதலாளிகள் அவங்க வந்து எப்படியெல்லாம் வந்து கவர்மெண்ட்டை ஏமாற்றி சம்பாதிச்ச பணத்தை வெளிநாட்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அவங்களால பாதிக்கப்பட்ட பல கோடி மக்களும் இதில் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்காக உழைச்ச மக்களுக்கு சரியான விஷயத்தை அவங்க கொடுக்குறதே இல்லை, நியாயமான சம்பளமும் எதுவுமே கொடுக்கறது கிடையாது. ஆனால் இதேமாரி கவர்மெண்ட்டில் கரப்ஷன் வாங்குகிற பணத்தில் அவங்க என்னென்ன சொத்து சேர்த்துருப்பாங்க. இதெல்லாம் இன்றைக்கி நடக்கிற காலகட்டத்தில் மேபி இன்றைக்கி வந்து லஞ்சம் வந்து கூகுள் பே மூலமாக கூட வாங்கலாம். இன்னும் டெக்னாலஜி அப்டேட் ஆகிடுது, மின்ட்டுக்கும் கரன்சியை டேரெக்டாக கொடுக்கறது தேவையில்லை. லஞ்சம் கூட டிஜிட்டல் கரன்சியில் வாங்குகிற ஆளுங்களும் நிறைய உருவாகிட்டாங்க. அதை பற்றி ஏதாவது டேரக்டர் கண்டிப்பாக சொல்லியிருப்பாரோ. இந்தியன் தாத்தா சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, காந்தி வழியில் இளைஞர்கள் இருங்க, நான் வந்து கண்டிப்பாக சுபாஷ் சந்திர போஸ் வழியில் நான் இருக்கேன். அதாவது வாங்குகிற லஞ்ச பணம் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பயம் வரணுன்னா அவங்களுக்கு சரியான ஒரு தண்டனை கொடுத்தா மட்டும்தான் அந்த பயத்துலேயே அவங்க வந்து லஞ்சம் வாங்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் இதில் மெயினாக சொல்ல போகிறாரு. கண்டிப்பாக இந்தியன் தாத்தா ஒரு ஹண்டிங் டாகாக தான் இருக்க போகிறாரு. இந்த ஹண்டிங் டாக் எப்படியெல்லாம் வந்து எத்தனை அதாவது லஞ்சம் வாங்குறவங்களே கொல்ல போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கதை கண்டிப்பாக இருக்கும். இளைஞர்களுக்கு என்ன சொல்ல வராரு இந்த கதை மூலமாக, அதாவது ஒரு கண்ட்ரியே நம்ம வந்து குறை சொல்லும் போது அந்த கண்ட்ரியில் நடக்கிற விஷயத்தையும் சொல்லிவிட்டு இளைஞர்கள் இதை எப்படி வந்து கேரி பண்ணணும். அதாவது இன்றைக்கி வந்து காலகட்டம் லஞ்சம் கொடுக்காம எந்த விஷயமும் நடக்கலைன்னா நீ லஞ்சமே கொடுக்காமல் இருக்க முடியுமா, எனக்கு வேலை நடந்தாகணுங்கிறதுக்காக எல்லாம் லஞ்சம் கொடுக்குறாங்களே, இந்த லஞ்சம் கொடுத்தவனும் குற்றம் தான், லஞ்சம் வாங்கினவும் குற்றம் தான் அப்படின்னு தான் இந்தியன் 1 சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்தியன் 2 எதை சொல்ல வராங்க. Morning Moon